ஹாய் யூடியூப் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆடி மாதம் சோளம் போடுறதுக்கு வயல்கள்லாம் உழுது எல்லாம் தயார் நிலையில் வச்சாச்சு. நாங்கள் வந்து எப்போதும் வயலில் தானே, இப்போ கொஞ்சம் நாளாக ஒரு 2 மாதமாக வயல் சும்மா தான் இருந்துச்சு. பயிர் எதுவுமே இல்லை. நெல் அறுத்துட்டு வயல் சும்மா தான் இருந்துச்சு. அதில் இவ்வளோ நாள் வந்து ஆடுகள்லாம் விட்டு மேய்ச்சிட்டு இருந்தேன். அந்த பழக்கத்துக்கு பாருங்கள், எல்லாமே வந்து வயலுக்கே மேய போகிறாங்க. நம்ம ஏரிக்கரையில் வந்து வேலி மேலே விடலான்னு சொல்லிட்டு நான் ஏரிக்கரையில் நின்று கூப்பிட்றேன், ஒருத்தங்களும் வரல. எல்லாம் வயலுக்கே தான் போகிறாளுங்க. இவத்தை வந்து வாய்க்கால் போகும், வாய்க்காலை தாண்டி அந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக ஏறி கரையில் ஏரிக்கரையில் நம்ம விடலாம். வேலியில் வந்து நிறையா கொடிகள்லாம் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த செடிகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும் ஆடு. இன்னொரு கொடி இருக்கும் நம்ம இதுலேயே, அந்த கொடியிலையும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். இது ஒரு ஜாக் இதெல்லாம் வந்து சூப்பராக ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும். சரி, கரையில் ஓட்டிகிட்டு போகலாம், மேய்ச்சல் நிறையா இருக்குது அப்படின்னு கூப்பிட்டா எல்லாம் பாருங்கள் வயக்காட்டுக்கே போகிறாளுங்க. பா 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 ஹேய் பா எத்தே அப்படியே வாங்க, அப்படியே மேலே ஏற்றி விட்டு போங்க. வயல்லாம் உழவு ஓட்டியாச்சு, அதில் புல்லு கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. அந்த காஞ்ச புல்லை தான் சாப்பிட்றாங்க. இப்போ தினமும் வயக்காட்டில் மேய்ஞ்ச அந்த இதுக்கு வந்து வயக்காட்டுக்கே போகிறாங்க. நேற்று உழவு ஓட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு சால் வந்து 5 கால் பேர் தான் ஓட்டினோம். அடுத்து 2வது நேற்று ஓட்டினது வந்து கொக்கி கலப்பை. அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா ரொட்டேட் ரூட்டு ஒரு சால் ஓட்டிட்டு அப்புறம் பார் கலப்பை வச்சு பார் போட்டு நம்ம வந்து அப்படியே தண்ணி விட்டு ஊழலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. எப்படின்னு தெரியல. சப்போஸ் எல்லாம் பாரெலாம் போட்டு வச்சதுக்கப்புறம் மழை பெஞ்சாலும் கூட அப்படியே ஊனிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம வேணுங்கிறப்ப தண்ணி கட்டிக்கலாம். அந்தமாரி ஒரு ஐடியாவில் தான் எல்லாம் பண்ணியிருக்கு. பாருங்கள், எல்லாம் போகிறாங்க. பா 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 அங்கே ஒன்றும் இல்லை, இங்கே வாங்கடி. அப்படி வரப்போ எல்லாம் நேராக போகுது. பா 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 இவங்க தான் வழி காட்டுறவங்க. வெள்ளச்சி வாடா வாடா வாடா, பா பா வா போ வா 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 வா. இந்த பக்கம் போவாதீங்க, பாரு இப்படி போ, அப்படி அந்தானே போ, அப்படி வெளியில் அப்படி வை, அப்படி போ போ இப்படியே போ. ஐயா ஐயா, அந்த பக்கம் போனீங்க இறங்கிட்டீங்க. ஏய் சரி போ 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 பா பா. அது வெயில் தாங்குமா? போங்க சாமி, வீட்டுக்கு போங்க. சின்ன குட்டியே, அது நான் பாபான்னு கூப்பிட்றேன்ட்டு என் குரலை கேட்டு விடையாருக்கட்டுக்கு. ஏண்டா தங்க, ஏய் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போ. வேணாம் போங்க போங்க, வந்துட்டு போகுது, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சின்ன குட்டியே வீட்டுக்கு போங்க. நான் ஏரிக்குள்ளே போனது எங்கள் ஏரியை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் முள்ளு செடியெலாம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா கிணங்கு நிறையா இருக்கும். ஃபுல்லாக அடைப்பாக தான் இருக்கும். நடு ஏரியில் தான் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஓரத்தில், அதனால் வந்து ஃபுல்லாக கிணங்கு தான் இருக்கும். நம்ம இப்போ போகிறது வந்து ஏரிக்குள்ளே கிணங்கு சைடு போவதில்லை, ஏன்னா கிணங்கு வந்து ஆடு சரியாக விரும்பி சாப்பிடாது. ஏரி ஓரத்துலேயே வந்து நம்ம வயக்காடு இருக்குது, அந்த பக்கம் தான் விட போகிறேன். அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக நல்ல இது கொடிப்பில்லு, அப்புறம் பார்த்திங்கன்னா பசலை இருக்குது. ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும். அதை நான் அங்கே போனவுடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். யுவசாமி அங்கே போகாத, பள்ளத்தில் விழுந்துருவேன். இந்த வைக்கால தான் இப்படி போயிட்டு ஏரிக்குள்ளே போகும் தண்ணி. அது இங்கேருந்து வரும். முள்ளு செடிலாம் அடைச்சிட்ருக்கு. இதே போயிட்டு இப்படி போயிடலாம் ஏரிக்குள்ளே. நான் இன்னும் ஏரிக்குள்ளே போனோடனே காமிக்கிறேன். இப்போ நம்ம வெள்ளச்சி, இந்த 2 பசங்களும் நம்ம வெள்ளச்சி பசங்க. இங்கே 2 பேர் போகிறாங்கல்ல, இவங்க 2 பேர்த்துக்கு வந்து அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. நம்ம வந்து பசும்பால் தான் பாட்டிலில் கொடுத்து வளர்த்துட்ருக்கோம்.
அவங்க அம்மா அரிசியை நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டா நாங்கள் ஆள் இல்லாத டைமில். அதனால் வந்து அவள் அரிசி சாப்பிட்டதே எங்களுக்கு தெரியல. அதோட மேய்ச்சலுக்கும் போயிட்டு தண்ணியும் குடிக்கவும் வயிறுப்பி வந்து ஆடு இறந்துருச்சு. அதனால் அவங்கள வந்து நாங்கள் தான் பாட்டிலில் பால் கொடுத்து வளர்த்துட்ருக்கோம். வாங்கடா, வா வா வா. நம்ம விளைச்சி காலில் ஏதோ முள் இருக்கு போல், தாங்கிட்டே இருக்கா. இது வந்து நம்ம வீட்டிலேருந்து இப்போ நம்ம வந்த பாதை. இந்த பாதையிலேருந்து வந்தீங்கன்னா இப்படி போகுது ஏரிக்குள்ளே. இதுதான் ஏரிக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் பாதை. வாடா பாரு. இத்தனை நாளாக வந்து வயக்காட்டில் மேய்ச்சதுனால வந்து வேலியில் இப்போ நிறைய புல், மழை வேறு பெஞ்சிருக்கா. மழை பெஞ்சு இப்போ கொஞ்சம் நேரத்தானே ஆகுது. அதனால் நிறைய புல் இதெல்லாம் துளுத்துக்குச்சு கொடியெல்லாம். அதை எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். மா இங்கே போவதடா, இங்கே போட, இப்படி போட, இப்படி போமா. ஐயா மொசக்குட்டியே, காதை விராச்சிக்கிட்டு அடி வாங்க போகிற பார்த்துக்கிட்டே இரு. போ போ. கொஞ்சம் கேப் இருந்தால் இவன் ஏறிடுவா. அப்படியே பந்தல் மேலே ஏறிட்டு ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு தான் கீழே இறங்குவான். இப்போ கீழே இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டா. இவ தான் எங்கள் மற்ற ஆடுங்களுக்கெல்லாம் வந்து இந்தமாரி வேலியில் பந்தல் மேலே ஏறி மேயறதுக்கு சொல்லி கொடுத்தது இந்த வெள்ளாடு தான். இவ தான். இல்லைன்னா வந்து மற்ற ஆடுங்கள்லாம் வந்து எட்டி தான் சாப்பிட்டுட்டுங்க. எட்டுற அளவுக்கு மட்டும்தான் சாப்பிடும். இந்தமாரி பந்தல் மேலே ஏறிலாம் சாப்பிடாது. இவ தான் வந்து ஏறுறதுக்கு சொல்லி கொடுத்தா. இவ வந்து கொஞ்சம் வலி காமிச்சான்னா மற்றவளுங்க எல்லாமே பின்னாடியே ஏறிக்குவாளுங்க. இது வந்து நம்ம வீட்டில் பிறந்த ஆடு இல்லை, அந்த வெள்ளைச்சி. நம்ம வந்து வாங்கணும் அதை. எனக்கு வந்து வெள்ளை ஆடுன்னா ரொம்ப பிடிக்கும். வெள்ளை கலர் ஆடுனா நம்ம வீட்டில் எல்லாமே பாருங்கள், கருப்பு சிகப்பு இதுமாரி கலராக தான் இருக்கும். ஏய் ஏய் இப்படி வாங்கடா, இப்படி தான் போகணும் பாருங்கள். கருப்பு சிகப்பு வெள்ளை எல்லாம் கலந்து ஆடாக தான் நம்ம வீட்டில் இருக்குது. இது எல்லாமே ஒரே ரகம் இல்லை, எல்லாமே கலப்பின ஆடுகள் தான். பார்த்திங்கன்னா இந்த தலைச்சேரி கிராஸு, கொடியாடு கிராஸு, நாட்டாடு. ஏய் நம்ம விதைக்கே பார்த்திங்கன்னா தலைச்சேரி கிராஸ், அதுவுமே கிராஸ் ஆடு தான். எங்கள் ஆடு வந்து நாட்டாடு. அதில் வந்து தலைச்சேரி ஆடை வந்து இனச்சேர்க்கை விட்டு அதுலேருந்து உற்பத்தி பண்ணி தான் நாங்கள் வந்து விதைக்கடாவே நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் இவன் தான் இவங்க அப்பா வந்து ஒரிஜினல் வந்து தலைச்சேரி. இவங்க அப்பா இவன் அதுலேருந்து வந்து கிராஸ். இவன் இது பியூரு நாட்டாடு மாரி பிறக்கும். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கிராஸாக, காது வந்து ரொம்ப நீளமாகவும் இருக்காது, நாட்டாடு மாரி சாதாரணமாக இருக்காது, கொஞ்சம் நீளமாக இருக்கும் காதெல்லாம். நம்ம கெடா வந்து ஒரு தடவை வந்து விற்பனைக்கு கொடுத்தான். அவங்க வந்து இது டெம்போவில் வந்து ஹோல்சேலாக எல்லாமே ஃபுல்லாக எடுத்துகிட்டு சென்னையில் போயிட்டு அவங்க விற்பனை செஞ்சுட்டு வருவாங்க போல். நம்மள்ட்ட வந்து எடுத்துகிட்டு போகையில் கருப்பு கெடா வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க. அந்த கருப்பு கெடாவுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுக்குறதுக்கு போல் இந்த வெள்ளாடு இருக்குது பார்த்திங்களா, இன்னொரு வெள்ளாடு பந்தால் மேலே ஏறிச்சு பார்த்திங்களா காமிச்சல்ல, அவங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. பார்த்திங்கன்னா அது இந்த மொசக்குட்டி போகுது இதுமாரி இருக்கும். அப்போ வந்து டெம்போவில் ஆட்டோவில் ஏற்றிட்டு போகும்போது நசுங்கி செத்து போய்டும்னு சொல்லிவிட்டு அவங்க தாயோட குட்டியோடு விற்றுருப்பாங்க போல் ஆட்டுக்காரங்க. செத்து போய்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட வாங்கின கெடாவுக்கு பதிலாக இந்த 2 குட்டியும் கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேரும் தான். இவனும் இந்த பரவாயில்ல அவளும். நான் வந்து விருப்பப்பட்டு தான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஒயிட் கலர் ஆடுனா பிடிக்கும். ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்ல வெயிட்டாகவும் இருக்கும். அந்த ரகமான ஆடுலாம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால் சொல்லிவிட்டு நான் அதை வாங்கிக்கிட்டேன் அந்த ஆட்டை. இதான் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நான் வாய்க்காய் காமிச்சேன்ல, அந்த வாய்க்காவோட இந்த பக்கம் தான் வருது வாய்க்காய். இப்படியே வந்து தண்ணி இதில் தான் போகும். நம்ம வந்து ஏரிக்குள்ளே போகிறது இந்த ரோடு. மழை வந்து ஃபுல்லாக தண்ணி போகக்குள்ள இந்தாண்ட இருந்து அந்தாண்ட போக முடியாது. தண்ணி ஃபுல்லாக போகும், அடிச்சுக்கிட்டு போகும் ஃபுல்லாக. பிறகு தான் ஏரிக்குள்ளே தண்ணி போகிற என்ட்ரன்ஸ் இது. இப்போ ரீசெண்டாக கூட மழை வந்து வாய்க்காலில் தண்ணி வந்துச்சு.
தண்ணி வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு, இப்போ வத்திடுச்சு தண்ணி. நம்ம மாடும் சரி ஆடும் சரி மேய்ஞ்சிட்டு ஏரியில் வரும்போது இங்கே தான் தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்கு போவாங்க. இது வந்து ஏரியோட என்ட்ரன்ஸு. நம்ம ஏரி வந்து பெரிய ஏரி, நம்ம ஏரி பேரே வந்து பெரிய ஏரி. பெரிய ஏரியை தான் பெரிய ஏரி அப்படின்ட்டு சுருக்கிட்டாங்க. வாடா வா வா வா. வாடா பா 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 பா. பாதி பேர் வராங்க, பாதி பேர் அந்த சைடு வராங்க. என் தங்க மயிலுங்க ரெண்டு தான் ஃபர்ஸ்ட்லேயே வருது. பா பா பா. ஓடியா 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 ஓடியா. இப்படி போ, இப்படி போ வெளியில். இப்படி வாங்கடா. பா 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 பா. வாடா பா 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 பா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாதை, இந்த பாதையில் வந்து போனோன்னா உள்ளுக்கு வந்து நிறைய காடுகள்லாம் இருக்குது, நிறைய பேர்த்தோட வயக்காடுலாம் இருக்குது. இந்த உள்ளுக்கு இருக்கிற காடெலாம் இந்த தண்ணி இல்லாதப்போ இந்த சைடு வருவாங்க. தண்ணி வாய்க்காலில் தண்ணி போச்சுன்னா அந்த சைடு வந்து ஒரு பாதை இருக்கும், அந்த பாதையில் அப்படி வருவாங்க உள்ளார. இந்த பாதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வயக்காடு இந்த சைடு இருக்குது, அதுக்கு போகிற பாதை. இந்த பாதை பார்த்திங்கன்னா ஏரிக்குள்ளே போகிற பாதை, முள்ளுத்தோப்பு. இப்போ ஃபுல்லாக கிணாங்கு. இந்த கிணாங்கு தான் வந்து நம்ம ஏரி ஃபுல்லாகவே இருக்கும் கிணாங்கு. இங்கே கம்மியாக தான் இருக்குது, இன்னும் உள்ளுக்கு போனோம்னா செம்ம அடப்பாக இருக்கும். நம்ம உள்ளே போனோம்னா ஆள் உள்ளே இருக்கிறதே தெரியாது. வாடா பா 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 பா. தங்கமயிலே பாருங்க, நம்ம இதெல்லாம் நம்ம மாடு தான். நம்ம வந்து நீட்டாக கயிறு விட்டு நம்ம கட்டியிருக்கோம். இது வந்து வயல் வந்து வேறவங்க வயல் தான். இது புல்லு நிறையா இருக்கிறதுனால நம்ம கயிறு விட்டு கட்டியிருக்கோம். இப்போ இதில் தான் ஆடு குட்டிகள்லாம் வந்து மேய்ச்சல் கொண்டு போகிறோம். மா 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 அங்கே போகிறதுக்கு சரி, இப்படி போடா, இப்படி போட, அப்படி போ. போங்க அப்படி. திகச்சு நிற்காதீங்க, மேய்ங்க பட்டு பட்டுன்னு. வெயில் நேரம் வந்துடுச்சு, வீட்டுக்கு போவோம். நிறைய முள்ளெல்லாம் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா ஏரிக்குள்ளார. எல்லாம் கருவேல முள் நிறையா இருக்கும். எங்கே போகிறாளுங்க பாரு, எவ்வளோ தீனி இருந்தாலும் குனிஞ்சு மேய மாட்டாலும் நடந்துக்கிட்டே தான் இருப்பாளுங்க. ஏய் 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 வா, இப்படி வா வா, அப்படி போ, அப்படி போ. ஒன்றுமே புல்லு இல்லாமல் காஞ்சி போய் கிடக்கிற அன்றைக்கி கூட ஒழுங்காக மேய விடி. ஆனால் புல்லு நிறைய கிடக்கிற அன்றைக்கி உங்களுக்கு மேய பிடிக்காது. இங்கே போய் வாய வைக்கலாமா, அங்கே போய் வாய வைக்கலாமான்னு அலைஞ்சிக்கிட்டே தான் இருப்பீங்க. நம்ம ஏரியில் பார்த்திங்கன்னா துளசி செடிலாம் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆட்டுகளுக்கெல்லாம் அதிகம் வந்து சளி தொல்லை வந்து வந்ததில்லை. ஏன்னா நம்ம இதுமாதிரி துளசியில் வந்து நம்ம அப்பப்போ விட்டு மேய்க்கிறோம்ல, அதனால் வந்து நிஜமாலுமே எங்கள் ஆட்டுகளுக்கு வந்து சளி பிரச்சனையும் இருக்காது. அது சளி பிரச்சனை இந்த மழை பெஞ்சதுன்னா வரும், பனி காலத்தில் வரும். ஆனால் நம்ம இந்த சைடு மேய்ச்சல் கொட்டுறதுனால அது தானாகவே சரியாயிடும். நம்ம அதுக்காக மருந்து எதுவுமே கொடுக்கறதில்ல. நான் கூட என்ன பண்ணுவேன்னா ஆடு மேய்க்கையில் 2 பிச்சு வாயில் போடுங்க, எனக்குமே சளி இருந்தால் சரியாயிடும். ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏய் 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 பாருங்கள், இந்த வயலில் வந்து பசலை செடி தான் நிறையா இருக்குது. பசலை செடி வந்து ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும். ஆனால் இந்த பசலை வந்து நிறைய சாப்பிடுச்சுன்னா ஆடு கழியும். ஆனால் மாடுலாம் சாப்பிட்டதுன்னா நல்லா பால் கறக்குன்னு சொல்லுவாங்க. பசலையிலே 2 ரகம் இருக்குது பாருங்கள். இது வந்து பாருங்கள், தண்டு வந்து பச்சை கலரில் இருக்குது, பூ வந்து இப்போ பியூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னொரு ரகம்.
இது பாருங்க, தண்டு வந்து கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குது, பூவுமே கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்குது. 2 ரகம் இருக்குது. இது வந்து மாடு சாப்பிட்டதுன்னா நல்லா பால் கறக்கும், ஆனால் ஆடு சாப்பிட்டதுன்னா நல்லா கழியும். இந்த கழிச்சலுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய செலவில்லை. கழிச்சலுக்கெல்லாம் மருந்து போடுவாங்களோ அந்த மாதிரிலாம் போடணும்னு அவசியம் இல்லை, தானாகவே சரியாயிடும். நம்ம மறுபடியும் வேறு சைடு மேய்ச்சல் போடும்போது அந்த தவையெல்லாம் திங்கும்போது அவங்களுக்கு தானாகவே சரியாயிடும். ஓகேங்க, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.